அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரியலில் மே 2022 எழுதின பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ஒரே பேப்பரில் தான் இருக்கும். மொத்தம் 70 மார்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பயோபாட்டனி பயோசாலஜின்னு ரெண்டு இருக்குது. முதல்ல நம்ம பயோபாட்டனி பார்க்கலாம். இதில் 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். டிஎன்ஏவை ஈகோரி துண்டிக்கும் இடம்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ, GAATTC. அடுத்து பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா மண், சாயில். பெடோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு சாயில். அடுத்து டெக்டோனா கிராண்டிஸ் என்பது டேஸ் குடும்ப தாவரம், லேமியேசி. அதாவது டெக்டோனா கிராண்டிஸ் இஸ் கம்மிங் அண்டர் த ஃபேமிலி லேமியேசியே. அடுத்து பாருங்கள், காடுகள் அழிக்கப்படுதல் என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவை அகற்றுதல். டீஃபாரஸ்டேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறதுனா அக்ரோஸ் இழும மின்னார் பகுப்பு, அதாவது அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். இன் விச் டெக்னிக்ஸ் எத்திடியம் புரோமைடு இஸ் யூஸ்டு அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். அடுத்து மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் வந்து நுண்வித்து. த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் இன் ஆஞ்சியோஸ்பம் இஸ் மைக்ரோஸ்போர். அடுத்து ஓங்குத்தன்மை மறைத்தலின் விகிதம் என்ன அப்படின்னா 12:3:1. த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் ரேஷியோ இஸ் 12:3:1. அடுத்து ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரே ரகத்திற்குள் கலப்பு, அதாவது கிராசஸ் பிட்வீன் த பிளான்ஸ் ஆஃப் த சேம் வெரைட்டி ஆர் கால்டு இன்ட்ரா வெரைட்டல். ஓகேவா? இப்போ 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ், அதாவது ஏதாவது 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மெலிட்டோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் மெலிட்டோஃபிலி? அடுத்து நியூக்ளியோடைட் தொடர்வரிசையின் முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்பை துண்டிக்க எந்த நொதிகளை பயன்படுத்துவாய்? வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் டெர்மினல் எண்ட் அண்ட் இன்டர்னல் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ். அடுத்து மிர்மிகோஃபிலி என்றால் என்ன? வாட் இஸ் மிர்மிகோஃபிலி? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு ஒரு பிரமிட் வரைந்து அது எந்த வகையை சார்ந்தது என எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உயிரினங்களின் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட பருந்து 50, தாவரங்கள் 1000, முயல் மற்றும் எலி 250 ப்ளஸ் முயல் 250 எலி 250, பாம்பு ஓனன பாம்பு 100 ஓனன் 50ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரா எ பிரமிட் ட்ரா ஃப்ரம் ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் அண்ட் நேம் த டைப் ஆஃப் பிரமிட். என்ன டைப் ஆஃப் பிரமிட் அப்படின்னு ரைட் பண்ணணும். குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன? ஹவ் ஆர் மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி? இயற்கை வேளாண்மையின் வரையறை தருக. கிவ் டெஃபினிஷன் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ இதோட ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் டைப் ஏ டைப் பி அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. நான் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து டைப் ஏ கொஸ்டின். ஓகே, எக்ஸாம்பிள் இந்த டைப்பில் எந்த டைப் வருதுங்கிறத நம்மளை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மெலிட்டோஃபிலி அப்படின்னா என்னது? தேனீக்கள் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை தான் மெலிட்டோஃபிலின்னு சொல்லுவோம். அதான் ஆன்சரு. அடுத்து 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதணும். அடுத்து மிர்மிகோஃபிலி, அது வந்து எறும்புகள் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை. இது எப்படி இந்த மாதிரி எழுதலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதினாலும் இந்த மாதிரி சென்டென்ஸாக நம்ம எழுதலாம். அடுத்து பிரமிட் வரைன்னு சொன்னால் பிரமிட் இந்த மாதிரி தான், எண்ணிக்கை பிரமிட் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு 2 மார்க்கு. என்ன வகை பிரமிட்னா எண்ணிக்கை பிரமிட், அதுக்கு 1/2 மார்க்கு. இந்த பிரமிட் வரைஞ்சி இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க், மொத்தம் 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகளின் பயன், இதில் ஏதாவது 2க்கு எழுதினா போதும். அடுத்து இயற்கை வேளாண்மை, இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான், 2 மார்க்கு. அடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஆன்சர் கீ பார்த்துங்க. இது 1 மார்க்குக்கு. 1 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரோஸ் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குன்னு ஆப்ஷன் சி கரெக்டு தான். இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கொஸ்டினில் வர மாதிரி இருக்கும். அடுத்து மெலிட்டோஃபிலி 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் பாலினேஷன் பை பீஸ். அடுத்து 10th 11th எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. பிரமிட் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் எழுதணும். இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதணும் 13 கொஸ்டினுக்கு. அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இது 3 மார்க் கொஸ்டின்ஸு. 19 கொஸ்டின் வந்து கம்பல்சரி ரைட் பண்ணணும். டபிடத்தின் பணிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் டபிடம்.
தவறுதலாக பொருள்படும் மற்றும் பொருளுணர்த்தாத தடுதி மாற்றத்திற்கு இடையான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விசன்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன். அடுத்து பாருங்கள், பிபிஆர் 322 எனும் வார்த்தையிலிருந்து நீவிர் அறிந்து கொள்வது என்ன அப்படிங்கிறத. வாட் டு யூ நோ அபவுட் த வேர்ட் பிபிஆர் 322. அடுத்து கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் என்றால் என்ன? சிசிஎஸ். அதாவது வாட் இஸ் சிசிஎஸ். புவி வாழிடம் மற்றும் செயல்வாழிடம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் ஹேபிடேட் அண்ட் நிச். இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். தபீட்டத்தின் பணிகள், இதில் ஏதாவது 3 எழுதுனா 3 மார்க் கிடைக்கும். அடுத்து வேறுபாடு எழுதணும், சரியா? இதுக்கு 3 மார்க். இது அல்லது இது கீழே இருக்கிறது மேலே எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து பிபிஆர் 322. பிபினா பிளாஸ்மேடு, பிஆர்னா பொலிவர் ரோட்டரி கேஸ், 322ங்கிறது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அடுத்து கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. அடுத்து வாழிடம் செயல்வாழிடம், இது இந்த 3 மார்க், சரியா? இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். இதில் ஏதாவது 3க்கு எழுதுனா போதும். 19 வந்து கம்பல்சரியாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம், இதில் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அடுத்து டிஃப்ரென்ஸ் எழுதணும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து பிபிஆர் 322 322. அடுத்து சிசிஎஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், இது எழுதணும். அப்புறம் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஹேபிடேட் அண்ட் நிச். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பாருங்கள். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, இது அல்லது அது அப்படிங்கிறது. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். இப்போ கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக்க, அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு சேர்க்க, முழுமை பெற ஒங்குத்தன்மை மற்றும் இணை ஒங்குத்தன்மை வேறுபடுத்துது. இந்த 2 கொஸ்டின் ஏதோ ஒன்றுக்கு வேண்டாம் ஆன்சர் எழுதுனா போதும். அதாவது கிவ் ஏ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகிராஃபி, ஆடியோ நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், டிஃபரன்ஷியல் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். அடுத்து பாருங்கள், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுதுக. அதாவது நறுமண பொருட்களின் அரசன் அரசியாவை அவற்றின் பயன்களை எழுதுகின்றிருக்கு. அது ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் திசு கல்ச்சர். வாட் ஆர் த கிங் அண்ட் கியூன் ஆஃப் ஸ்பைசஸ், ரைட் த யூசஸ். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இதோட ஆன்சர் பாருங்கள், கருவுரா கனி. இதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். கீழே இருக்கிறதுல முக்கியத்துவங்களில் வந்து மேலே இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 மார்க் ஒவ்வொன்றுக்கும். கீழே முக்கியத்துவங்களில் வந்து இந்த 3 எழுதினா போதும். 5 மதிப்பெண்கள். முழுமை பெறா ஓங்குதன்மை இணை ஓங்குதன்மைக்கு வேறுபாடு எழுதணும். அடுத்து எடுத்துக்காட்டு எழுதணும். கீழே பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத. அடுத்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், இதில் ஏதாவது 5 எழுதுனா 5 மதிப்பெண்கள். அடுத்து பாருங்கள், நறுமண பொருட்களையும் அரசன் அரசி அதன் பயன்கள். நறுமண அரசன் யார்? பைப்பர் நேக்ரம் அல்லது கருமிளகுன்னு சொல்லுவோம், அதோட பயன்கள் எழுதணும். நறுமண பொருட்களையும் அரசி அப்படிங்கிறது யாருன்னா ஏலக்காய், அதாவது எலிட்டேரியா கார்டோமோமோ அல்லது ஏலக்காய்னு எழுதினா போதும். பயன்கள் எழுதணும், ஏதாவது 3 பயன்கள் எழுதணும், சரியா? இந்த அடுத்து செக்ஷன் 4ல் பாருங்கள், பார்த்தினோகிராஃபி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது, 1 மார்க் இருக்குது பாருங்கள். சிக்னிஃபிகேஷனில் 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும், 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து டிஃப்ரென்ஷியேட். இந்த ஒவ்வொரு டேப்லர் காலத்தில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் 1 மார்க்கு, மற்ற பாயிண்ட்ஸ்க்கு இந்த 2க்குமே 2 மார்க், மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் திஸ்கர்ஸ், இதை ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அடுத்து கிங் அண்ட் கியூன் ஆஃப் ஸ்பைசஸ். இப்போ கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னால் யார்? பைப்பர் நைக்ரம் அல்லது பிளாக் பெப்பர், 1 மார்க் கிடைக்கும். யூசஸ் வந்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 மார்க். கியூன் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறப்ப அது என்ன? கார்டமம் ரைட் பண்ணலாம். கார்டமம் இல்லை எலட்டேரியா கார்டமம்னு எழுதிக்கலாம். யூசஸ் எழுதணும், 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா அதுக்கு ஒரு 1.5 மார்க், மொத்தம் 5 மார்க் கிடைக்கும் டோட்டலாக. ஓகே, இப்போ பயோபாட்டனியில் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பயோசுவாலஜி. இதில் 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. தூது ஆர்என்ஏ மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறதுனா டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது படியெடுத்தல். எம்ஆர்என்ஏ மாலிகூல் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பாருங்கள், சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுங்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறதுனா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். அதாவது சைக்ளோஸ்போரின் ஏ இஸ் அன் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம். இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். எந்த காலம் மீன்களின் காலம் என அழைக்கப்படுகிறதுனா டிவோனியன். விச் பீரியட் வாஸ் கால்ட் அஸ் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ்னா டிவோனியன். அடுத்து சிற்றினங்களுக்கு இடையே போட்டி காரணமாக ஏற்படுவது வந்து உயிரின மறைவு. காம்படிஷன் பிட்வீன் ஸ்பீசஸ் லீட்ஸ் டு எக்ஸ்டிங்ஷன். அடுத்து வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கின வந்து இருவாழ்விகள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் அட் ஹை ரிஸ்க் எக்ஸ்டிங்ஷன் டியூ டு ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்? ஆம்பிபியன்ஸ். அடுத்து கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்தை பெற்றோர்களின் மரபு வகையான ஐஏ ஐஓ ஐஏ ஐபிகளுக்கு பிறக்க சாத்தியமில்லை அப்படின்னா ஓ.
Which of the following phenotypes is not possible in the progeny of the parental genotypic combination IAIO into IAIB? ஆப்ஷன் டி. அடுத்து பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறாவிட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கிறது. அதன் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இயல்பு திரிபு, இணைப்பு, இலை பதப்படுத்துதல், உற்பத்தி. அதாவது PCR proceeds in 3 distinct steps governed by temperature. They are in order of denaturation, annealing, synthesis. அடுத்து முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் வந்து விந்தக மேல் சுருள் குழல். தி மெச்சூர்டு ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் த எபிடிடிமிஸ். அடுத்து செக்ஷன் 2 கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஏதாவது 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். அதாவது கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ், கிவ் எக்ஸாம்பிள். அடுத்து வாடகை தாய்மை என்றால் என்ன, வாட் இஸ் சொரகேஷி. அடுத்து குறியீட்டு இலையிலிருந்து வார்ப்புரு இலையை வேறுபடுத்துக. டிஃப்ரென்சியேட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட். அடுத்து லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார், எவ்வாறு நிரூபித்தார். ஹூ டிஸ்ப்ரூவ்ட் லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்கர்ட் கேரக்டர்ஸ், ஹவு. யானைக்கால் நோயின் அறிகுறிகளை எழுதுக. வாட் இஸ் த ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிளரேனசிஸ். மரபணு சிகிச்சை என்றால் என்ன, வாட் டஸ் ஜீன் தெரப்பி மீன். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம்னா அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் டைப் ஏ கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தேன். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அடுத்து வந்து செக்ஷன் 2 பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ். பார்த்தினோஜெனிசிஸ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இல்லைனா 1.5 மார்க் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்து 2 மார்க். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒவ்வொரு 10th கொஸ்டின் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th ஒன் பார்த்துக்குங்க, டிஃப்ரென்ஷியேட் ரைட் பண்ணணும், இதுக்கு ஒரு 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ரூவ் லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் விஸ்மேனுங்கிறது 1 மார்க்கு. நெக்ஸ்ட் இருக்க பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் இது பார்த்துக்கோங்க. இது அல்லது இதில் 2 இருக்குது, எது வேணாலும் எழுதிக்கலாம், 1 மார்க் கிடைக்கும். சிம்டம்ஸ் ஆஃப், அது சிம்டம்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஜீன் தெரப்பியில் பாருங்கள், இதில் மேலே இருக்கல கீழே 2 ஆன்சர் எது வேணாலும் எழுதிக்கலாம், 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ தமிழ் மீடியம் பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இது 1 மார்க்கு ஏற்கனவே கொடுத்தது தான். 2 மார்க் கொஸ்டின் கன்னி இனப்பெருக்கம் என்ன அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதனா எடுத்துக்காட்டு எழுதணும். இது 3. அடுத்து பாருங்கள், வாடகை தாய்மை. அடுத்து குறியீட்டு இலை, வார்ப்புரு இலை வேறுபாடு, எதனா 2 எழுதினா போதும். அடுத்து லாமார்க்கின் பெற்ற பெண்கள் கடத்தப்படுதல் கோட்பாட்டினை தவறென்று நிரூபித்தவர் ஆகஸ்ட் வீஸ்மான், இதுக்கு 1 மார்க்கு. கீழே இருக்கிறத இந்த 2ல் ஏதாவது 1 எழுதிக்கலாம். அடுத்து யானைக்கால் நோயின் அறிகுறிகள் ஏதாவது 2 எழுதிக்கலாம். அடுத்து மரபணு சிகிச்சையில் மேலே இருக்கிறது எழுதலாம், அது கீழே இருக்கிறது எது வேணாலும் எழுதிக்கலாம், 2 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், செக்ஷன் 3ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் ஏதாவது ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. 19 வந்து கம்பல்சரி. கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக. டிஃப்ரென்சியே ஃபர்டிசைட், இன்ஃபர்டிசைட். அது சுயதடை காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு துளங்களாகும், நியாயப்படுத்துகன்னு இருக்குது. ஆட்டோ இம்யூனி டிசீஸ் இஸ் ஏ மிஸ்டைரக்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், ஜஸ்டிஃபை. அடுத்து உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் எப்பொழுது உருவாகிறதுனா வென் டஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப். இறப்பு வீதத்தை பிறப்பு வீதத்திலிருந்து வேறுபடுத்துகனா டிஃப்ரென்சியேட்டலிட்டி ஃப்ரம் மோர்டாலிட்டி. அடுத்து XY குரோமோசோம் வகை பால் நிர்ணயத்தில் ஆண் உயிரிகள் ஒரு X குரோமோசோமையும் பெண் உயிரிகள் 2 X குரோமோசோம்களை கொண்டுள்ளன. பாலினத்திற்கு இடையான இந்த அளவீட்டு வேறுபாட்டை உயிரினம் எப்படி ஈடு செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 15 கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 16 அட்டன் பண்ணாவே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க, அட்டன் பண்ணால் போதும். அடுத்து 17 கொஸ்டின் வந்து ஆன்சர் இங்கே கொடுத்துட்டாங்க. 18 பாருங்கள். அடுத்து 19, செக்ஷன் 3ல் பார்த்துக்கங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர் அது 16 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணாலே மார்க் உண்டு, பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ், இது அல்லது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். 20 கொஸ்டின் பாருங்கள். மனித அண்ட செல்லின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். அடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்கள் யாவை, அதாவது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவும் வித் ஏ நீட் லேபிள் டயக்ராம். அடுத்து பாருங்கள், ரைட் த செலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அடுத்து இம்யூனோகுளோபுலின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக அல்லது கதிரியக்க கழிவு மேலாண்மை குறித்து கட்டுரை வரைக. அதாவது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். அல்லது ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், மனித அண்ட செல்லின் அமைப்பில் ஏதேனும் 3 விளக்கம் எழுதணும்.
இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 3 மார்க்கு. படம் வரையணும். படம் வரைஞ்சி பாகங்களை குறிச்சிங்கன்னா 2 மார்க்கு. அடுத்து மரபணு திட்டத்தின் சிறப்பியல்கள் ஏதேனும் 5 எழுதிக்கலாம். அடுத்து இம்யூனோகுளோபுலின் அமைப்பு. இதில் எதனா 6 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க்கு, மொத்தம் 3 மார்க் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா படம் வரைஞ்சி இந்த பாகத்தை குறிக்கணும், 2 மார்க்கு. அடுத்து கதிரியக்க கழிவு மேலாண்மை விளக்கம் எழுதணும். இது அகற்றும் முறைகள் ஏதாவது 2 எழுதலாம். கட்டுப்பாடு மற்றும் வேளாண்மையில் ஏதாவது 2 எழுதணும். மொத்தம் 5 மதிப்பெண்கள். ஓகே. இங்கிலீஷ் மீடியத்தில் செக்ஷன் 4ல் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவியம். இதில் எனி 3 எக்ஸ்ப்ளனேஷனில் எனி 3 பாயிண்ட்ஸ். அடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம். அதே மாதிரி தான் தமிழ் மீடியத்தில் சொன்ன மாதிரி தான். இதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்து இம்யூனோகுளோபுலின் மாலிகுலில் எனி 6 பாயிண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க் இருக்குது, 3 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து இந்த படம் வரைஞ்சி லேபிள் குறிச்சிங்க அப்படின்னா 2 மார்க். அடுத்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க். மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டில் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 மார்க், மொத்தம் 5 மார்க். ஓகே. நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.